கடலூரில் தொடர் மழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் அநேக பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ள பாதிப்பில் இருந்து கடலூர் மாவட்ட மக்கள் மீள்வதற்கு முன்பாக நேற்று பகல் முதல் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரவு முழுவதும் இடைவிடாது பெய்த கனமழையால் கடலூர் முதுநகர் பகுதியில் உள்ள சுத்திக்குளம், பீமாராவ் நகர், சாலக்கரை, ஏணிக்கார தோட்டம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அவர்களை மாவட்ட நிர்வாகம் தனியார் திருமண மண்டபங்களின் முகாம்கள் அமைத்து தங்க வைத்துள்ளனர். மேலும் முதுநகர் பகுதியில் சாலையில் நீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கடலூர் சிதம்பரம் மற்றும் கடலூர் விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்ததால் முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் வீடுகளுக்கு திரும்புவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், இப்ப கடலூர்ல கடந்த ஒரு வார காலமாக பெய்த மழை காரணமாக ஏற்கனவே அங்கு முழுக்க வெள்ளம் சூழ்ந்து இருக்கு. அங்க நிறைய நிவாரண பணிகள் நடைபெற்றுகிட்டு இருக்கு. அது முழுமையா சென்று சேரல அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போ மறுபடியும் மழை தொடர்ந்து பெஞ்சுகிட்டு இருக்கறனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க? வணக்கம் பனிமலர். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் மிகுந்த சேதத்திற்குள்ளானது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர், அதாவது கெடிலமாற்று பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கரையோர கிராமங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகள் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர். அது மட்டுமல்லாமல் 2 நாட்கள் ஓய்ந்திருந்த இந்த மழையின் காரணமாக மீண்டும் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக கடலூர் முதுநகர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்ததால் பீமாராவ் நகர், சுத்திக்குளம் மற்றும் ஏணிக்கார தோட்டம் உள்ளிட்ட பகுதிகள் அனைத்திலும் மழைநீர் புகுந்து பாதிப்புக்குள்ளானர். மேலும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டு தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு மட்டுமல்லாமல் இன்று 8000 பேருக்கு உணவு அளிக்கப்பட்டதாகவும், இன்று காலை மதியம் உட்பட 8000 பேருக்கு மதியம் உணவு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 200 மருத்துவ முகாம்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று மழை பெய்யாதன் காரணத்தினால் கடலூர் சிதம்பரம் சாலையிலும் கடலூர் விருத்தாச்சலம் சாலையிலும் தேங்கியிருந்த மழைநீர் அனைத்தும் அது படிப்படியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது போக்குவரத்து சீராகியுள்ளது. மேலும் அது மட்டுமன்றி உயிரிழந்த கனமழைக்கு கடலூர் மாவட்டத்தில் பலியான 49 பேர்களில் இதுவரை 40 பேருக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் பயிர்கள் சேதம் குறித்த விவரங்கள் சேத மதிப்பீடு உட்பட்டு வருவதாகவும், இன்னும் 1 நாட்கள் முடிக்கப்பட்டு அதற்கான நிவாரண நிதியும் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிமலர், இப்போ தொடர்ச்சியா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை அதிகாரிகள் சந்திக்கிறதா சொல்றாங்க? அதாவது கொஞ்சம் சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக கடலூர் பாதிக்கப்பட்டதன் தொடர்ந்து 6 அமைச்சர்கள் இங்கு வந்து தங்கி முகாமிட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரண பணிகளும் மேற்கொண்டனர். அது மட்டுமன்றி பீமாராவ் நகர், முதுநகர் பகுதியில் உள்ள பீமாராவ் நகர் மற்றும் குறிஞ்சிப்பாடி பகுதியில் உள்ள குறவன்மேடு, கம்பளிமேடு ஆகிய பகுதிகளில் அமைச்சர்கள் தரப்பிலோ அல்லது மாவட்ட நிர்வாகம் தரப்பிலோ இதுவரை யாரும் அவர்கள் வந்து பார்வையிடவில்லை என்றும், மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். மேலும் இன்று மதியம் அதாவது குறவன்மேடு பகுதியில் சென்ற போது அங்குள்ள மக்கள் 300க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் நேற்று பெய்த மழையின் காரணமாக மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர். அவர்களில் 30 வீடுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும், அவர்களுக்கு இதுவரை உணவு வழங்கப்படவில்லை என்றும், அவசர எண்ணுக்கு அழைத்தால் இதுவரை அதிகாரிகள் யாரும் தங்களுக்கான உதவிகளை செய்யவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். மேலும் அது மட்டுமன்றி மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அனைத்து நிர்வாகங்களும் செய்யப்பட்டு வருகிறது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஒரு சில பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சென்று காணவில்லை என்றும் பொதுமக்கள் அனைவரும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். பனிமலர், விவேக், இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளை தவிர்த்து இன்னும் உள்ள இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பற்றியான கணக்கெடுப்புகள் நடந்திருக்கா? சேத விவரங்கள் பற்றிய கணக்கெடுப்புகள் எந்த அளவு நடந்துகிட்டு இருக்கு?
அதாவது கண்டிப்பா பணிவாளர் ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக அதாவது மின்சாரங்கள் அதாவது 200க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் பழுதடைந்தது. மேலும் குடியிருப்பு பகுதியில் அனைத்தும் நீர் புகுந்ததால் அதனை வெளியேற்றும் பகுதியில் மாவட்ட நிர்வாகம் வெளி மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மின் தொழிலாளர்கள் வந்து உடனடியாக அதை சீர் செய்தனர். தற்போது கடலூர் மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் மின்சாரம் நிறுத்தப்படவில்லை. 100% மின்சாரம் சரி செய்யப்பட்டுவிட்டது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி நேற்று பெய்த மழையின் காரணமாக ஏற்கனவே சேத பகுதியில் மட்டுமல்லாது கடலூர் முதுநகர் பகுதியில் அதிக இடங்களில் மழைநீர் தேங்கியது. மற்றும் அதாவது இன்று காலை பொறுத்தவரை அந்த கடலூர் சிதம்பரம் சாலையிலும் கடலூர் விருதாச்சலம் சாலையிலும் ஒரு பேருந்து செல்ல வசதி கூட இல்லாமல் அதாவது இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாமல் பேருந்துக்கு மிகுந்த இடையூறாக இருந்தது. மாலை நிலவரப்படி ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் பொதுப்பணித்துறை செய்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மற்றும் பம்ப் செட்டுகள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டதால் போக்குவரத்து தற்போது சீராகியுள்ளது. மேலும் மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களும் உடனுக்குடன் செய்து தரப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பணிமலர். விவேக், உங்க தகவல்களுக்கு நன்றி.